2 லட்ச ரூபா எடுத்துறோம். வாவ், ஆமாம் கைஸ், வண்டி 10,000 RPM மேலே போக மாட்டேங்குது கைஸ். லாக் பண்ணியிருக்காங்க வண்டியை. ஷோரூமில் சொல்லி எடுக்க சொல்லணும் இதை. ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டு போகிறேன். அவள் ஒன்று சொன்னால் ஒரு தடவை இந்த சவுண்டே பயமுத்துறான்ட்டு. கேடிஎம்மோட அந்த சவுண்டே ஒரு மாதிரி இருக்கும் கைஸ். அந்த வண்டி அந்த லாஸ்டான வண்டி செக்மெண்ட்டில் வந்த வண்டி தான் இது. அதுக்கப்புறம் அது வரல. 5 மணி டைம் வந்து ஒரு 4:45 அந்த மாதிரி இருக்கும். இப்போது சம்திங் லைக் ஒரு 4:30க்குள்ளே சன் இறங்கிடுச்சு கீழே. இட் வாஸ் நைஸ். இதுக்கப்புறம் எங்கே டக் பண்ணிக்கினே போகிறது. 1000 ரூபாய் போட்டு புது வண்டி எடுக்க சொல்கிறோம் கைஸ். நான் இந்த வண்டிக்கு வந்து அந்த இது இருக்குது, அந்த ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்றதுக்காக வந்து யூஸ்டு மார்க்கெட்டில் இந்த வண்டியை போட்டு தீக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரேட்டெல்லாம். அப்புறம் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 தான் கைஸ் இந்த வண்டி மைலேஜ் கொடுக்கும். இந்த வண்டி மைலேஜ் தராது எனக்கு தெரியும். நீங்கள் இந்த மாதிரிலாம் இப்போ நான் ஓட்டுற மாதிரிலாம் ஓட்டிங்கன்னா 25 தான் கொடுக்கும். நான் சொல்கிறது டீசெண்டாக ஊரில் ஓட்டினீங்கன்னா 30 to 40 கொடுக்கலாம். ஹைவேஸில் வந்து பொறுமையாக ஓட்டணும். அதுக்கெலாம் ஹை கைஸ், வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ தான் வண்டி. நேற்று தான் ப்ரோவை பார்த்தேன். ப்ரோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா யோகி. வண்டி கொடுத்தாரு RC 2018 BS3. நிறைய பேர் இந்த வண்டி கேட்டாங்க. ப்ரோக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ப்ரோ. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஓட்டி பாருங்கள் அப்படின்னாரு. நேற்று தான் கேட்டேன், உடனே எடுத்துன்னு வந்துட்டார். ப்ரோ எனக்கு ஒர்க் இருக்குது ப்ரோ, நீங்கள் எடுக்கிறதா சண்டேவே எடுத்துருங்கன்னாரு. சரி அதான் அப்படியே இன்றைக்கே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. சரி வண்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வண்டியை பற்றி ஸ்பெக்கு சொல்கிறேன். இது பேர் 200cc 25 bhp வரும் வண்டி. 90 Nm ஆஃப் டார்க்கு. MRF டயர் வந்துடும் இதில். இது வந்து நானே பேஸ் மாடல் கைஸ். இது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 390 இந்த மாடல் 2 தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ வர 2 மாடல் வந்து பார்த்தீங்கன்னா போஷர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே இருக்கும். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதுக்கு ஃபேன் பேஸ் நிறைய அதிகம். நிறைய பேர் இதில் கேட்டிருந்தாங்க என்கிட்ட யூடியூப்பில், ப்ரோ இந்த வண்டி போடுங்க இந்த வண்டி போடுங்கன்ட்டு. இந்த வண்டி என்கிட்டயே ஒன்று இருந்தது வீட்டில், நாங்கள் விற்றுட்டோம் இந்த வண்டியை. சரி அதான் சரி ப்ரோ கிட்ட கேட்டேன். ஆயில் என்ன சீல் ஆயில் அடிக்குதா என்ன கைஸ்? ப்ரோ கிட்ட பெட்ரோல் போட்டு கொடுத்துட்டு ஹைவே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். போண்ணா. வாவ், RC ஓட்டி எவ்வளோ நாளாச்சு. பிரேக் அடிச்சிட்டார் அண்ணன். ஓகே, இந்த வண்டியோட ஸ்பெக்கை பற்றி சொல்லிடுறேன் கைஸ். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 200cc 25 bhp 90 Nm ஆஃப் டார்க். இது வந்து பார்த்தீங்கன்னா R15 காம்படிஷனாக வரும் இந்த வண்டி. இந்த வண்டி ஃபஸ்ட்டு ஸ்பெக்கை பற்றி சொல்லிடுறேன். அப்புறம் இந்த வண்டி எனக்கும் இந்த வண்டிகளை கனெக்ட் பற்றி சொல்கிறேன். எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும் கைஸ். எனக்கு வண்டியில் காற்று இல்லாமல் இருந்தது. ப்ரோ கொஞ்சம் காற்று போடாமல் வச்சுருந்தார், அதை காற்று அடித்தேன். அதுக்கப்புறம் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இனிஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா அடைக்குது வண்டி. இந்த ரைட்னு இருக்க வண்டி பிகாஸ் ஆஃப் த ஏர் ஃபில்டர்னு நினைக்கிறேன். இந்த கண்ணாடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். இந்த வண்டி RC 390 ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த வண்டியை பற்றி சொல்லுவோம். ஆக்சுவலாக RC வந்து பார்த்தீங்கன்னா RC 390 தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே, RC 200 தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு சூப்பர் ஸ்போர்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரே வண்டி எதுனா RC 200 மட்டும்தான் கைஸ். R15 சொல்லுவாங்க. R15 வந்து எனக்கு அவ்வளோவா வந்து R15 வந்து RC கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒன்றும் பிடிக்காது. RC 200 சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து R15 வந்து பார்த்திங்கன்னா டாப் எண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா செய்யும். நம்ம எல்லாத்தையும் டாப் பண்ண ஓட்ட முடியாதுல்ல. பிரேக் நல்லா இருக்கு ஒன்றில். ப்ரோ செகண்ட்ஸில் எடுத்துருக்காரான் காரை. நீங்கள் எப்போமா ப்ரோ செகண்ட்ஸில் தான் எடுத்துருக்காரான். 2 லட்ச ரூபா எடுத்தாரான். வாவ், தட் வாஸ் செக்ஸி. ப்ரோ கேட்டார், ப்ரோ இது கொஞ்சம் ஓட்டலாம்ல ப்ரோ அப்படின்னா. ஓட்டுங்க ப்ரோ, ஆனால் வந்து சேஃபாக ஓட்டுங்களா, ஓட்ட தெரியுமா அப்படின்னாரு. இன்னுமா என்ன யாருன்னு தெரியலன்ட்டு நான். சூப்பராக இருக்குது கைஸ் வண்டி ஹேண்ட்லிங். வண்டி வந்து ஒரு 5-6 வருஷம் ஓல்டு மாதிரி தெரில. சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை. நான் இந்த வண்டியை நேற்று பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு இந்த வண்டி ஒரு தக்காளி தொக்கு சூப்பர் கண்டிஷனில் இருக்குன்ட்டு. ப்ரோ வந்து கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஓட்டுங்க ப்ரோன்ட்டார். பாய்ஸும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்கடா. அதே பாய்ஸ் RC 200 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வண்டி. நான் வந்து யமகாவா, ஆனால் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா சிண்டர் போடணும் கைஸ். இதில் பிரேக் வந்து ரொம்ப ஒன்றும் பக்காவாலாம் இல்லை. வாவ் வாவ், இருங்க வரேன். That was super raw. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு ரேசிங் ஃபீல் கொடுக்கும் கைஸ்.
ஒரு ரேசிங் ஃபீல்னா எப்படி சொல்கிறதுனா, ஆர்சி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு போஷர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சூப்பராக அக்ரெசிவாக இருக்கும். R15 இருக்கும். ஆனால் R15 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டாப் அண்ட் பவர் தான் இருக்கும். டாப் அண்ட் வந்து எல்லா இடத்துலையும் வேலை செய்யாது கேஸ். மழை பெஞ்சிருக்கு லைட்டாக இப்போ. ஆமாம், நான் கிளம்பும் போது மழை பெஞ்சுது. எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 200 வேலை செய்யாது கேஸ். இது 150cc R15 வந்து பார்த்திங்கன்னா டாப் அண்ட் வந்து சிட்டி உள்ள சில டெட்லியான ஒரு பிக்கப்லாம் டக்கு டக்குன்னு வேணும், சருன்னு போகணும், ஒரு ஓவர்டேக் பண்ணோம்னா வந்து ஆர்சி தான் சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ எந்த பக்கம் போனேன் இப்போது போய் அப்படி வந்து அப்படி மாதிரி விளாக் வீடியோ கேமரா எடுக்க முடியாமல் போயிடுதுங்களா, எப்படி இருக்கும். டயரும் வந்து நல்லா இருந்தது. நேற்று இந்த வண்டியில் பார்த்தேன், MRF தான் போட்டிருக்காங்க. MRF டயர்லேயே இந்த அளவு சூப்பராக இருக்குது கைஸ். இந்த வண்டிக்கு மட்டும் நல்ல ஒரு ஸ்டேஜ் 2 கொண்டு கொடுத்து, ஐ மீன் இந்த ப்ராட்ரானிக்ஸ் போட்டு நல்ல ஒரு பிரம்போலாம் அப்கிரேட் பண்ணி இந்த வண்டியில் ஒரு நல்ல ஒரு ஆல்ஃபா H1 போட்டால் பியூட்டிஃபுல் வெஹிக்கிள் ஆகிடும். இது இந்த கண்டிஷனுக்கு ஓகே, இது நல்லாயிருக்கு. ஓகே, இந்த வண்டியை பற்றி வேறு என்ன சொல்கிறது கைஸ். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வண்டியை பற்றி கூட இருக்க மெமரி பற்றி சொல்கிறேன். நான் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஓட்டினேன்னா ஃபஸ்ட்டு 2017-16 மாடல் வண்டி என் ஃப்ரெண்டு வச்சுருந்தான் ஒரு பையன். ஒரு ப்ரௌன் கலரில் மாடிஃபை பண்ணி பெயிண்ட்லாம் அடிச்சு அந்த வண்டி தான் நான் ஃபஸ்ட்டு ஓட்டினேன். அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான வண்டி. அது இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டெல்லாம் இந்த வண்டியில் வந்து அந்த டைமில் வந்த புதுசில் பின்னாடி இருக்க சீட்டு உட்கார்ற சீட்டே இல்லை அப்படின்ற மாதிரி நினைப்போம் நாங்களாம். என்னடா இது சீட்டு உட்காரவே முடியாது போல் இது அப்படின்ற மாதிரி. அப்புறம் தான் தெரிஞ்சது சீட்டுனே. இந்த மாடல் அப்படி இருக்காது. இதுக்கு முன்னாடி வர மாடலில் அது நல்லா கிளியராக இருக்கும், ஒரே கலரில் இருக்கும். வண்டி அவ்வளோதான் டாப்பேவா, 130 தான் போகுமேவா. ஆமாம், 140 கிட்டே போகும் அந்த வண்டி. அப்போ இருந்தே லாக் பண்ணியிருக்கு இந்த வண்டி. ஆமாம், இருங்க, RPM மீட்டர் வந்து எடுத்து விடணும். லாக் ஆகிருக்கு வண்டி ஆக்சுவலாக. That's a fantastic super sport feel. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நான் இந்த வண்டி கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு சொல்லிட்டு, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு வண்டி ரைடு போயிட்டு வந்தப்போ இந்த வண்டி இங்கே தான் சென்னையில் வந்து இறங்குச்சு. அப்போ நான் அந்த வண்டியை டெலிவரி வாங்கி எடுத்தேன். அப்போ வந்து இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். அப்போ இந்த வண்டி வந்து சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருந்தது. ஆயில் மட்டும் மாற்றி நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். சரியாக இருக்கும் கைஸ். அப்போ இந்த வண்டி ஓட்ட அதே வண்டி தான். நான் வந்து அப்புறம் அவங்க ஊருக்கு போயிருந்தேன், கொடைக்கானல் போயிருந்தேன். அப்போ வந்து நான் யூஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன் கொடைக்கானலுக்கு. அப்பயும் அந்த வண்டி நான் ஓட்டிருக்கேன் கொடைக்கானல் ஹில்ஸில். செமையாக இருக்கும் அந்த வண்டி. பெண்டெல்லாம் அடிக்க நேக்கட் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, நேக்கட் ஃபீல் டோட்டலாக வேறு, இதோட ஃபீல் டோட்டலாக வேறு. இதுதான் வந்து அந்த ஸ்போர்ட்டியர் ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. இதை பாருங்க, ஐயோ அவ்வளோதான். லாக் 130 வண்டி. ஆமாம் கைஸ், வண்டி 10,000 RPM மேலே போக மாட்டேங்குது கைஸ். லாக் பண்ணியிருக்காங்க வண்டியை. ஷோரூமில் சொல்லி எடுக்க சொல்லணும் இதை ஃபஸ்ட்டு. ஆமாம், ஒரு 145 போகும் இந்த வண்டி. அதுலேயும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரெலாம் பண்ணுவாங்க. இந்த டாப் அண்ட் பவர் வேணும் அப்படின்னா ஸ்ப்ராக்கெட்டில் ஆல்ட்ரு பண்ணுவாங்க. பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து R15 மாதிரி ஆகிடும். ஆனால் டார்க்கு குறைஞ்சிரும். அந்த இனிஷியல் பிக்கப் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி கைஸ் இது ஆர்சி. இந்த சூப்பர் ஸ்போர்ட் செக்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒன் ஆஃப் த ஃபேவரட் வெஹிக்கல்னு சொல்லலாம் RC 200. RC 390 பழைய RC 390லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேறு ரகம். அது டிஃப்ரெண்ட் ப்ரீட் அது. அதுவும் எஸ்பெஷலி இந்த 2016 மாடல், 17, 18 மாடலாக இருக்குங்களா, PS3 வெர்ஷன்ஸ்லாம். இதெல்லாம் வந்து இதெல்லாம் இனிமேல் இந்த மாதிரி வண்டியெல்லாம் வரவே வராது நம்ம ஊரில். அந்த மாதிரி இப்போ வர வண்டி நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி. அது எனக்குமே ஒன்று தான். ஆனால் அந்த போஸ்டர்லாம் ரொம்ப அப்ரைட்டாக பண்ணி நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் இதனுடைய அந்த ஓய் ஃபீல், அந்த ஓய் ஒரிஜினல் சம்பவம் பண்ணுவாங்களே, அதுதான் இவர். திரையரங்கம் செதறட்டும், இவன் பேர் முழுக்க கதறட்டும். பிரேக்ஸ் மட்டும் கொஞ்சம் பெட்டராக்கலாம். அப்புறம் நேற்று என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், ப்ரோ இப்போ நீ வந்து பிரேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா பெரிய வண்டி ஓட்டுறதுனால பிரேக்ஸ் வந்து கொஞ்சம் உனக்கு கான்ஃபிடன்ட் பத்தாதுன்னு. எனக்காக தான் இருக்கும், ஆனால் இந்த பிரேக்ஸே இதுக்கு போருமா இருக்கும். வாவ், சூப்பர் ஃபீல் கைஸ் இது. அதனால் டக் பண்ணி ஓட்டுறேன்னு நினைக்காதீங்க. வண்டியே அவ்வளோதான் போகுது, 120 தான் போகுது இந்த வண்டி. நான் வந்து கொஞ்சம் மைக்கில் பேசுகிறதுக்காக கொஞ்சம் இதுவாக பேசிகிட்டு இருக்கேன், கேட்கணுன்றதுக்காக குனிஞ்சி. அவ்வளோதான், வண்டி போக மாட்டேங்குது கைஸ் அதுக்கு மேலே. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது,
இதுதான் கைஸ் பெஸ்ட்டு. எனக்கு என்ன பொறுத்திருக்கு நான் இந்த வண்டி தான் பெஸ்ட்டு சொல்லுவேன். வேறு என்ன சொல்கிறேன் இந்த வண்டியை பற்றி. அடுத்த ரவுண்டு அடித்து உங்களுக்கு அவுட்லுக் ஒரு தடவை காட்டுறேன். காட்டி எடுத்துகிட்டு போய் ப்ரோ கிட்ட கொடுத்துடலாம். அவுட்லுக் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஹேண்ட்லிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு Yamaha ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த செக்மெண்ட் Yamahaவோட இந்த வண்டி தான் ரொம்ப பிடிக்கும். இந்த வண்டி தான் இருக்கிறது ரொம்ப ஷார்ப்பரான ஹேண்ட்லிங். இதோட அந்த ஃப்ரண்ட் லுக் இருக்குங்களே, அந்த டால்ஃபின் நோஸ் மாதிரி, அதுக்கு நான் ஒரு அடிமை. வாவ் ப்ரோ, சர்வீஸ்லாம் கரெக்டாக பண்ணியிருப்பாரான்னு தெரில. பண்ணியிருப்பாரு. ஒரு பெண்டு ஒரு அடிச்சு காட்டுறேன். கிட்ட இறங்கும் செதறட்டும் இவன் பேர் முழுக்க. ஐயோ வாவ், that was a fantastic corner. அதே மாதிரி சவுண்டு கைஸ். இதான் வண்டி ரெடியாகி வந்ததில்ல, அது மிஸ் மை டியூக் சவுண்டு. இந்த பழைய சவுண்டெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். நம்மளால் வந்து இனிமேல் வர வண்டியிலலாம் இனிமேல் இந்த கேமரா ஆங்கிளை மாற்றிடுவோம் பாருங்கள். இப்போ நான் கை வச்சு சும்மா இல்லாமல் இதுக்கப்புறமேட்டா வர வண்டியிலலாம் இந்த சவுண்டெல்லாம் வருமானு தெரியல. பட் இந்த சவுண்ட்லாம் இருக்குங்களே, இந்த வண்டியில் ஒரு தடவை நான் ஃப்ரெண்டோட பொண்ணை கூப்பிட்டு போகிறேன். அவள் ஒன்று சொன்னால் ஒரு தடவை இந்த சவுண்டே பயமுத்துதுடான்ட்டு. கேடிஎம்மோட அந்த சவுண்டே ஒரு மாதிரி இருக்கும் கைஸ். அந்த வண்டி அந்த லாஸ்டான வண்டி செக்மெண்ட்டில் வந்த வண்டி தான் இது. அதுக்கப்புறம் அது வரல. That was beautiful. ஓகே, வேறு என்ன கைஸ், இந்த வண்டி நான் வந்து உங்களுக்கு 390 கொண்டு வரேன். RC 390 பாப்பா பார்க்குறது அழகாக இருக்குது. RC 390 நான் கொண்டு வரேன் உங்களுக்கு. நிறைய வண்டி R3 கேட்டு ஒரு ப்ரோ ஒருத்தர் ரொம்ப நேரம் கதறின்னு இருக்கிறாரு. R3 கிடைக்கல ப்ரோ, வெயிட் பண்ணுங்க ப்ரோ, எடுத்துக்கலாம் ப்ரோ. அந்த வண்டிக்கு ரொம்ப டிமாண்ட் ஆகி போச்சு ப்ரோ. அந்த வண்டியை வந்து பிடிக்கவே முடியல கைஸ். R3 கேமரா ஓடுதா? ஓகே ஓடுது. R3 வந்து பிடிச்சி நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வரேன். ஓகேங்களா, டோன்ட் வரி. வேறு என்ன சொல்கிறது, யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த வீடியோ ஸ்பீடு நான் பண்ணி தான் போடுவேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் சேஃப்டியாக ஓட்டிங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டிங்க, அப்புறம் உங்கள் லிமிட்குள்ளே ஓட்டிங்க, உங்கள் வண்டி லிமிட்குள்ளே ஓட்டிங்க பள்ளம். ஓகே, அதே மாதிரி இந்த வண்டி போஷருக்கு வந்து பாடிலாம் வலிக்கும்னு சொல்லுவாங்க. பாடி வலிக்கிறது வந்து என் ஹைட்டுக்கு இந்த வண்டியில் வலிக்காது. R15 எனக்கு லைட்டாக வலிக்கும். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா போஷர் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு நியூட்ரலான போஸ்டர் தான். ரொம்ப அக்ரெசிவ்னா சொல்ல முடியாது. காலெல்லாம் இப்படி தூக்கிடலாம். அது மேபி இப்போ எனக்கு இருக்கலாம், அந்த டைமில் கொஞ்சம் அக்ரெசிவ் தான் இது. பட் ஸ்டில் இட்ஸ் மேனேஜபிள் தான். நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வண்டியை. 390 ஒன்றும் கொஞ்சம் காண்டாக இருக்கலாம். மேபி 390 கொஞ்சம் பவரு. இந்த வண்டி அந்த மாதிரி கிடையாது கைஸ். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். RC 200 அழகாக இருக்குங்களே இந்த இடம். ஆக்சுவலி இன்றைக்கி மழை வர மாதிரி இருந்துச்சு கைஸ். மழை இன்றைக்கி வரலாம். நல்ல டே இன்றைக்கி, நல்ல டைமு, நல்ல ஒரு டைமில் எடுத்து வண்டியை கொடுத்தாரு ப்ரோ. இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் டே இன்றைக்கி எனக்கு, சண்டே. அது ஒரு பிளிஸ்ஸாக இருந்தது இன்றைக்கி. பாருங்க அந்த இடம், அந்த சன்ரைஸ் செட் ஆகுது. இப்போ தான் 5 மணி டைம், வந்து ஒரு 4:45 அந்த மாதிரி இருக்கும். இப்போது சம்திங் லைக் ஒரு 4:30 சன் இறங்கிடுச்சு கீழே. இட் வாஸ் நைஸ். இதுக்கப்புறம் எங்கே டக் பண்ணிக்கினே போகிறது, அவ்வளோதான். வந்துட்டுமே ஃபோனை பாக்கெட்டில் வைக்கணும்னு நினச்சேன், உள்ளே பேக் உள்ள வைக்கல. பரவாயில்ல, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவுட்லுக் பார்க்குறீங்களா? ஒரு தடவை நான் நிப்பாட்டி காட்டுறேன் இருங்க. ரொம்ப நல்லா இருக்கும் கைஸ் வண்டி அவுட்லுக். அதுவும் இந்த வண்டி இந்த கண்டிஷன்லாம் வந்து ஊரில் இருக்குது. ஆனால் 2 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னொரு 65,000 ரூபா போட்டு புது வண்டி எடுக்க சொல்கிறேன் கைஸ். நான் இந்த வண்டிக்கு வந்து அந்த இது இருக்குது, அந்த ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்றதுக்காக வந்து யூஸ்டு மார்க்கெட்டில் இந்த வண்டியை போட்டு தீக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரேட்டெல்லாம். அதெல்லாம் ஓர்த்துட்டான்னு கேட்டிங்கன்னா ஓர்த்துட்டு கிடையாது. ஆனால் இந்த வண்டி தான் வேணுன்ற சில பாய்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து மைண்ட் வந்து எவ்வளோ வேணால் கொடுத்து வாங்கலாம் இந்த வண்டின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆளாக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் ப்ரோவும். திரையரங்கம் செதறட்டும். ஓகே, கீழே இறங்கி மவுண்ட் ரோடு வச்சு முகப்பேரூரில் பூந்து என் பைக் கிட்ட போயிடலாம். கொஞ்சம் பிரேக்ஸ் அப்கிரேட் பண்ணி இந்த ஃப்ரண்ட்டில் வந்து அடைக்கிறது என்னன்றதை பார்த்தா மட்டுமே கிளியராக இருக்குங்க இது வண்டி. அப்புறம் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 தான் கைஸ் இந்த வண்டி மைலேஜ் கொடுக்கும். இந்த வண்டி மைலேஜ் தராது எனக்கு தெரியும். நீங்கள் இந்த மாதிரிலாம் இப்போ நான் ஓட்டுற மாதிரிலாம் ஓட்டிங்கன்னா 25 தான் கொடுக்கும்.
நான் சொல்கிறது டீசெண்டாக ஊரில் ஓட்டினீங்கன்னா 30 to 40 கொடுக்கலாம். ஹைவேஸில் வந்து பொறுமையாக ஓட்டணும், அதுக்கெலாம் 40க்கலாம். 35 எக்ஸெப்ட் பண்ணலாம் இந்த வண்டிக்கு. அது ஒரு பெரிய ட்ராபேக் இந்த வண்டிக்கு. ஓகே, இண்டிகேட்டர்ஸ் போட்டிருக்காங்க, நம்ம அவங்களுக்கு வழி கொடுக்கணும். ஆனால் நம்ம ஓவர்டேக் பண்ணிடலாம். வி கேட் அ ஸ்பேஸ். ஓகே ஓகே, வேறு என்ன சொல்கிறது, பெட்ரோல் போட்டேன் இப்போ அதுக்குள்ளே லோ ஃபியூல் எரியுது. 2 பாயிண்ட்டு காணுச்சு, மீட்ரு வேலை செய்கிற போல். நான் எடுக்கும்போது 2 பாயிண்ட் காட்டுச்சு, இப்போ 0வாக காட்டுது. ஓகே, வேறு என்ன கை சொல்கிறேன் இந்த வண்டியை பற்றி? அவ்வளோதான், வண்டி எடுத்து போய் கொடுத்துடலாம் ப்ரோ கிட்ட. வாவ் 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 வாவ், அப்படியே டயர் தட்டிக்கின்னு வருது வெளியே. இந்த எம்ஆர்எஃப் டயரே போகிறோம் கைஸ், நமக்கு நல்ல ரிலேபிளாகவும் இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். கொஞ்சம் காசு இருந்தால் ஒரு நல்ல ஒரு வேறு ஏதாவது ஒரு அக்ரெசிவான டயர்ஸும் அப்கிரேட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஃபீல். ஆனால் இதுக்கு போகிறோம் 390 தான். அதெல்லாம் இந்த நிறைய பேர் 390 டயர் போட்டு ஓட்டுவாங்க. இந்த எம்ஆர்எஃபை நல்லா தான் இருக்கும். அப்புறம் வந்து இதில் என்ன, ஓகே, ஆமாம் சூப்பராக இருக்குது வண்டி. ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியை. யாருக்கு இந்த 25,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆகிருக்கு வண்டி. அண்ணன் ஃபோன் பேசின்னு ஓட்டுறாரு. அதான் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டார் என்னை பார்க்காம. ஃபோனை உள்ளவை, ஃபோனை உள்ளவை, ஃபோனை பார்த்தீங்களா? அப்படியே காரை ஓட்டிக்கின்னு உனக்கு ஃபோனு ஜாலியாக. ஃபோனை உள்ளவைண்ணா, ஒரு ஹெட்செட் போட்டால் கூட ஓகே தான் அவங்களுக்கு. ஹெட்செட் இல்லாமல் வந்து அந்த காதில் இப்படிலாம் பைக்கில் வச்சுட்டு ஓட்டுற மாதிரிலாம் ஓடிட்டுருக்காப்புல அண்ணன். பிற இறங்கும் செதறட்டும். நல்ல வேலை எடுத்து நான் காற்று அடிச்சிட்டேன். எனக்கு காற்று அடித்தா தான் அந்த ஃபீல் வரும். ஆவ், நான் இல்லை அப்பா இது போட்டேன் கைஸ், பார்த்தீங்களா பண்ண தப்பு. ஜிபி ஷிஃப்ட் போட்டேன் கட் பண்ணும்போது டக்குன்னு. இதுதான் ஏன் ப்ராப்ளமே. நல்ல கான்ஷியஸாக ஓடிட்டு இருந்தேன். அந்த ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகணுன்னு வச்சிங்களேன், சப்கான்ஷியஸாக கீர் போடுறோம் வச்சா பட்டுன்னு போட்டுரும். உள்ளே விட்டு தூக்கிட்டேன் டக்குன்னு அந்த இடத்துல. பட் அது ஸ்லோ ஸ்பீட்னால ஒன்றும் தெரில. வேறு என்ன கைஸ், அவ்வளோதான். வேறு என்ன, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹெல்ப் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த விலாகை எப்படியே முடித்துக்கொள்கிறேன். கொஞ்ச நேரம் கவனம் வந்து பேசாமல் ஓட்டினா எப்படி இருக்கும் வண்டி பார்க்குறீங்களா? கவனமாக. மேனேஜபிள் பவர், யூஸபிள் பவர், அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த வண்டியை பற்றி. ப்ராக்டிகாலிட்டி, இறங்கும் செதறட்டும், ரைட்டு கார்னரு கிடைக்கட்டும். இந்த மாதிரி இந்த சூப்பர் ஸ்போர்ட் லவர், இந்த மாதிரி வண்டி வேணும், சூப்பர் ஸ்போர்ட் ஃபீல் வேணுன்றவங்களும் இந்த வண்டிக்கிட்ட தான் வருவாங்க கண்டிப்பாக. அந்த ஆர்சி கிட்ட கண்டிப்பாக போக மாட்டாங்க, அந்த புது மாடல் கிட்ட. ஆக்சுவலாக பிரேக்கோட டக்குன்னு உள்ள போயிடுது. மேபி பேடு போன இதாக கூட இருக்கலாம். அண்ணா உள்ளே வந்துட்டாரு. அவுட்டர் காட்டுங்களா? திரை இறங்கும் செதறட்டும். அவுட்டர் சைடில் மட்டும் இதான் கைஸ் அவுட்டர். வாவ், செக்ஸியாக இருக்குல்ல லுக்கு. அந்த மட்ஃப்ளாவை கைட்டு பேக்கில் அந்த டைட்டியை கைட்டு முடிச்சிங்களேன், சூப்பர் ஸ்போர்ட் லுக் வந்துடும். ஃபுல் சூப்பர் ஸ்போர்ட் லுக்கு. சீட்டு தான் சொன்னேன் உங்களுக்கு. இந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ஒரு சீட்டு மாதிரியே தெரியாது, இது அந்த மாதிரி இருக்கும். பட் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் உட்கார மாதிரி இருக்கும். கொஞ்சம் பின்னாடி உட்காரவங்களுக்கு அது அட்வைசபிளாக கிடையாது எனக்கு தெரிஞ்சு.